ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 5 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய அரசாங்கம் பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ராணுவத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த நிதியை கொண்டு இந்திய ராணுவம் என்ன விஷயங்களை பண்ண போறாங்க, பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி இந்திய முப்படைகளுக்கு போதுமானதா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவை உளவு பார்ப்பதற்கு சீனா சர்வேலன்ஸ் பலூன்களை பயன்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக சீனா அமெரிக்க வான் எல்லைக்குள் இந்த சர்வேலன்ஸ் பலூன்களை பறக்க விடுறாங்க? இதனால அமெரிக்காவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், கிரீஸ் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீப காலமா கிரீஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கிரீஸ் பிரைம் மினிஸ்டரோட இந்திய வருகையின் முக்கியத்துவம் என்ன, எதற்காக இந்தியா கிரீஸுடனான தன் உறவை அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் தன்னுடைய அதிநவீன ஃபைட்டர் ஜெட் இன்ஜினான F414 இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த F414 இன்ஜினோட முக்கியத்துவம் என்ன, இந்த இன்ஜினை இந்தியா எந்தெந்த விமானங்கள்ல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஐந்தாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல அர்மீனியா தன்னுடைய ராணுவ அதிகாரி ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய ஒரு ஆயுதம். அது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்திய அரசாங்கம் பினான்சியல் இயர் 2023 இருந்து 24வது வருடத்துக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த 45 லட்சம் கோடி ரூபாயில இந்திய முப்படைகளுக்கு 5.94 lakhs crore ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் போன வருடம் இந்திய முப்படைகளுக்கு 5.25 lakh crore நிதி ஒதுக்கி இருந்தாங்க. இந்த வருடம் 5.94 lakh crore நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதாவது போன வருட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட இந்த வருடத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட 13% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வருடம் ராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தான் இதுவரைக்கும் இந்தியா ஒதுக்கியதிலே மிகவும் அதிகமான நிதி. இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அதாவது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிரிவுல உள்ள நிதியை பயன்படுத்தி தான் இந்தியா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், போர்க்கப்பல்கள், டேங்க்ஸ், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் போன்ற ஆயுதங்களை வாங்குவாங்க. அந்த வகையில இந்த வருடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1,62,000 கோடி ரூபாய். இது போன வருடத்தை விட 6.5% அதிகம். டோட்டல் டிஃபென்ஸ் பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 27% இருக்கு. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்க டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்தியாவுடைய ஜிடிபில வெறும் 2% தான். அதுவே சீனாவை எடுத்துக்கிட்டா 2022வது வருடம் மட்டும் 230 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணி இருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்தியா இன்னும் அதிகமா இந்திய முப்படைகளுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய வருடங்கள்ல இந்திய பொருளாதாரம் உலகின் தலை சிறந்த பொருளாதாரமா இருக்க போகுது. அதனால வருடா வருடம் இந்திய ராணுவத்துடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டும் பெருமளவுல அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்க நிதியில 3 பில்லியன் டாலர்களை இந்திய கடற்படைக்கு தேவையான போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு இந்தியா செலவு செய்ய போறாங்க. அடுத்து இந்திய விமானப்படைக்கு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவது, விமான இன்ஜின்களை இந்தியாவிலே தயாரிப்பது, 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறது போன்ற ப்ராஜெக்டுகளுக்கு 7 பில்லியன் டாலரை இந்தியா செலவு செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சாலை வசதிகளை அதிகரிப்பதற்கும் இந்தியா இந்த பட்ஜெட்ல அதிகமா நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதன் மூலமா 3500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்திய சீன எல்லையில சாலைகள் மற்றும் பாலங்களை இந்தியா அமைக்க போறாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது நமது படையினரை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். அடுத்த அப்டேட், பிப்ரவரி 2, 2023 யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில சீனாவுக்கு சொந்தமான ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூன் தங்களுடைய வான் பரப்புக்குள் பறந்து கொண்டிருப்பதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதனால அமெரிக்கா தங்களுடைய நார்த் அமெரிக்க
அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்டர் சீன உளவு பலூனோட ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்கும்படி கட்டளையிட்டிருக்காங்க. சீனாவுடைய உளவு பலூன் கிட்டத்தட்ட 50,000 அடிக்கும் அதிகமான உயரத்துல பறக்குது. இதனால கமர்ஷியல் ஏர் டிராபிக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சீனா தன்னுடைய உளவு பலூன்களை அனுப்பி உளவு பார்ப்பது இது முதல் தடவை கிடையாது. இதற்கு முன்பும் அமெரிக்காவுடைய ஏர் ஸ்பேஸ்ல இது போன்ற சீன உளவு பலூன்கள் பறக்க விடப்பட்டிருக்கு. சீன உளவு பலூன் அமெரிக்கன் ஏர் ஸ்பேஸ்ல பறந்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்ததும் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அலர்ட் செஞ்சிருக்காங்க. இதே போன்று கனடா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் தங்களுடைய வான்பரப்புல சீனாவுடைய உளவு பலூன் பறந்து கொண்டிருப்பதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. சீனாவுடைய உளவு பலூன் எவ்வளவு பெரியது அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்கா வெளியிடல. சீன உளவு பலூன் அமெரிக்காவுடைய மாண்டானோ மாகாணத்தின் மீது பறந்து கொண்டிருக்கு. இந்த மாகாணத்துல தான் அமெரிக்காவுடைய மேல்ம்ஸ்டாம் ஏர்பேஸ் இருக்கு. இந்த ஏர்பேஸ்ல தான் 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கக்கூடிய மினிட்மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய அணு ஆயுத டிப்ளாய்மெண்ட்டை கண்காணிப்பதற்கு தான் சீனா இந்த ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூனை அமெரிக்க வான்பரப்புல பறக்க விட்டிருக்கதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா தன்னுடைய F-23 ராப்டர் விமானங்களை அனுப்பி சீனாவுடைய ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூனோட ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம E-3 அவாக்ஸ் விமானங்களையும் அமெரிக்க விமானப்படை இந்த பலூனை கண்காணிப்பதற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சீனாவுடைய ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூன் தற்போது அமெரிக்காவுடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மீது பறக்கல. ஒருவேளை அந்த பலூன்கள் அமெரிக்காவுடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது பறப்பதற்கு முற்பட்டால் அந்த பலூனை சுட்டு வீழ்த்துவதற்கும் அமெரிக்க விமானப்படை கட்டளையிட்டிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளை போன்றே இந்தியாவுடைய அந்தோமான் நிக்கோபார் தீவுகளையும் சீனா போன வருடம் இந்த ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூன்களை வச்சு கண்காணிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஒரே ட்ரை சர்வீஸ் கமாண்ட் அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கு. அதனால இந்திய ட்ரை சர்வீஸ் கமாண்டோட டிப்ளாய்மெண்டை கண்காணிப்பதற்கு சீனா ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ் பலூன்களை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மீது பறக்க விட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்பொழுதே குற்றம் சுமத்தினாங்க. இதே போன்று ஜூலை 2018ல இந்தியாவின் ஜசல்மீர் பகுதிக்கு மேல் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வார்த்தை எழுதப்பட்ட 3 மீட்டர் டயமீட்டர் கொண்ட ஒரு பலூன் பறந்து கொண்டிருந்தது. இந்த பலூன் கிட்டத்தட்ட 25,000 அடி உயரத்திற்கு மேல் பறந்து கொண்டிருந்தது. இந்த பலூனை இந்திய விமானப்படையின் ரடார்கள் கண்டுபிடித்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை தன்னுடைய Su-30 MKI ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அனுப்பி அந்த பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில அந்த பலூன் பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து கிரீஸ் பிரைம் மினிஸ்டர் மிட்சோடாகிஸ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர இருக்காரு. கிரீஸ் 2016ல இருந்து சீனாவுடன் மிகவும் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்தாங்க. ஆனா சீனா எப்படி ஸ்ரீலங்காவை ஏமாத்தி ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை கைப்பற்றினாங்களோ அதே போன்று கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பைரஸ் துறைமுகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதாவது கிரீஸ் நாட்டிற்கு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலமா அதிகமான நிதியை கடனா கொடுத்தாங்க. அதற்கு பிறகு சீனாவின் COSCO அப்படிங்கிற ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியை வச்சு அந்த துறைமுகத்தை மாடர்னைஸ் செஞ்சாங்க. அதனால அவங்க கொடுத்த நிதி சீன கம்பெனிக்கு திருப்பி வந்துருச்சு. ஆனா கிரீஸ் ஸ்ரீலங்கா எப்படி இருக்காங்களோ அதே போன்று கடனாளியா சீனாவிடம் நிக்கிறாங்க. இந்த பைரஸ் துறைமுகம் ஐரோப்பாவின் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம். இந்த துறைமுகத்தை சீனா கைப்பற்றியது ஐரோப்பிய நாடுகள்ல பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனால கிரீஸ் நாட்டை சீனாவை சார்ந்து இருக்க கூடாது, உங்களுடைய ட்ரேட டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. இதனை தொடர்ந்து கிரீஸ் பல ஆசிய நாடுகளுடன் தன்னுடைய வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை கிரீஸ் மிகவும் ஒரு முக்கியமான பங்காளியா பார்க்கறாங்க. இதற்கு காரணம் கிரீஸ் மற்றும் துருக்கி பரம எதிரிகள். ஏற்கனவே சைப்ரஸ் தீவு தொடர்பா கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய தரைக்கடல் பகுதியில இரு நாடுகளுக்கும் கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதிலையும் பிரச்சனை இருக்கு. இந்த சூழ்நிலையில துருக்கி இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் பிரச்சனை குறித்து ஐநா சபையின் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசி வர்றாங்க. இதன் காரணமா துருக்கி எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அதே போன்று இந்தியா கிரீஸ் நாட்டுடனான தன் உறவை அதிகரித்து கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையிலான பிரச்சனையில
கிரீஸுக்கு ஆதரவா இந்தியா செயல்பட திட்டமிட்டிருக்காங்க. வரும் காலத்துல இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையே ராணுவ ரீதியிலான உறவும் அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கிரீஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி சமீப காலமா அதிபயங்கரமா இருக்கு. இந்திய நிறுவனங்கள் உலகில் உள்ள பல நாடுகள்ல தங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கிரீஸ் தான் இந்தியாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாடு. இந்தியால இருந்து வெறும் 6 மணி நேர விமான பயணத்தின் மூலமா கிரீஸ் நாட்டை அடைய முடியும். இதனால ஐரோப்பாவுடைய கேட்வே போன்று கிரீஸ் இருக்கு. அதனால வரும் காலத்துல இந்திய நிறுவனங்கள் தங்கள் நாட்டுல அதிகமா முதலீடு செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து அமெரிக்காவுடைய GE நிறுவனம் 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய GE 414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த இன்ஜினை தான் இந்தியாவுடைய தேஜஸ் MK2, ஆம்கா, டெட்பாஃப் போன்ற விமானங்கள்ல இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. GE 414 இன்ஜினோட 100% தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதன் மூலமா GE 414 இன்ஜினை இந்திய நிறுவனங்களை கொண்டு இந்தியாவிலே தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தயாரிக்கப்படும் GE 414 இன்ஜின்களை உலகின் பல நாடுகளுக்கு இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியும். முதற்கட்டமா 75% பாகங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு படிப்படியா உள்நாட்டு பாகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து 90 முதல் 95% பாகங்களை இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. இன்னும் கூடிய விரைவில் அமெரிக்க அரசாங்கம் GE 414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்புதலை வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட GE 414 இன்ஜின்களை வாங்க போறாங்க. வரும் காலத்துல இந்தியா உருவாக்க உள்ள அத்தனை உள்நாட்டு தயாரிப்பு விமானங்கள்லையும் இந்த இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின்களை கொண்டு தற்போது இந்திய விமானப்படை விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்களை 2035 வருடத்திலிருந்து ரீப்ளேஸ் செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரிட்டன் நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் முறையில விமான இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அர்மீனிய ராணுவத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரிய சமீபத்துல கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் 2021 இருந்தே இந்த அதிகாரி ஒரு வெளிநாட்டு உளவு நிறுவனத்துடன் நெருங்கிய தொடர்புல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அர்மீனிய ராணுவத்துல உள்ள முக்கியமான ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, அர்மீனிய ராணுவம் இந்த ஆயுதங்களை எந்த ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயங்களை அந்த உளவு நிறுவனத்துடன் பகிர்ந்து கொண்டிருக்காரு. 2020 அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடாரை வாங்கினாங்க. இந்த ரடாரோட ஸ்பெசிபிகேஷன்ஸையும் இந்த அதிகாரி அந்த உளவு நிறுவனத்திற்கு வழங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவிடமிருந்து வாங்கப்பட்ட பல ஆயுதங்களோட ஸ்பெசிபிகேஷன்ஸ அந்த உளவு நிறுவனத்திற்கு இவர் கொடுத்திருக்காரு. இதற்காக அவர் 2 முறை அந்த உளவு நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் போனும் அந்த உளவு நிறுவனம் இவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்பதான் இந்த அதிகாரியிடம் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வெளிவருது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.